ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாமி ஃபோட்டோஸ்க்கு வந்து நம்ம பூ போடும்போது எந்த முறைப்படி பூ கட்டணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து அதுக்கு நல்லா குண்டு மல்லி எடுத்திருக்கேன், கூடவே வந்து பன்னீர் ரோஸ் வந்து எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ கட்ட போகிறோம். வாங்க நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன். எப்பவுமே பூ கட்டுறதுக்கு உள்ளன் த்ரெட் எடுத்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக வரும். அதை கொஞ்சமாக தண்ணியில் இந்த மாதிரி நனைச்சிட்டு இப்போ நம்ம பூ கட்டலாம். நான் வந்து ஃப்ரேமில் கட்டி விடுறதுனால நான் கொஞ்சம் நூல் வந்து இங்கே விட்டுருக்கேன். இப்போ வாங்க நம்ம பூ கட்டலாம். எப்பயும் போல் கீழே ஒரு பூ மேலே ஒரு பூ வச்சுட்டு கீழே ஒரு சுற்றிட்டு நடுவரலாம் எடுத்துகிட்டு போய் இப்படி இந்த நூலில் வச்சு திருப்பிக்கிறோம். பாருங்கள், இப்படி திருப்பிட்டு இந்த நூலுக்கு இடையில் இதை கொடுத்துட்றோம். அவ்வளோதான். இன்னொரு முடிச்சு போட்டுக்கிறோம். இதே மல்லிகைப்பூ வந்து எடுத்து கட்டிக்கலாம். இதை நான் வந்து நெருக்கிலாம் கட்டலை, நான் ஏன்னா சாமிக்கு தான் போட போகிறேன். சாமிக்கு வந்து ஆரமாக போடும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நாலு கண்ணி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து ஒரு ரோஸ் பெட்டல் எடுத்துக்கிறேன். ரோஸ் பெட்டலை வந்து இந்த சைடு ஒரு மடிப்பு, இந்த சைடு ஒரு மடிப்பு, அப்படியே ரெண்டையும் சேர்த்து ஒரு மடிப்பு, அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே வச்சுக்கிறேன். இங்கே வச்சுட்டு அதே மாதிரி இன்னொரு ரோஸ் பெட்டல் எடுத்து பாருங்கள், இங்கே ஒரு மடிப்பு, அதே சைடு இந்த சைடு ஒரு மடிப்பு, ரெண்டையும் சேர்த்து ஒட்டுக்கா ஒரு மடிப்பு. இப்போ என்ன பண்ணுறேன், கீழே கூட்டி இதை வச்சுறேன். வச்சுட்டு நம்ம எப்பயும் பூ கட்டுற மாதிரியே தாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. இதை வந்து நெருக்கி கட்ட வேண்டாம். 4 மல்லிகைப்பூ வச்சுக்கிடுவோம், 2 ரோஸ் பெட்டல்ஸ் வச்சுக்கிடுவோம். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு சின்ன நூல் எடுத்துட்டிங்கன்னா ரோஸ் பெட்டல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அருந்துட்டு போயிடும். அதனால் இதுக்கு வந்து உள்ள நூல் தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ மறுபடியும் மல்லிகைப்பூ வைப்போம். இந்த மாதிரி கட்டுறதுக்கு எப்போவுமே கூட ஒரு ஆளை ஹெல்ப்புக்கு வச்சுக்கிறோங்க. ஏன்னா நமக்கு வந்து ஒருத்தர் எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ 4 பூ வச்சுட்டேன். அகைன் வந்து நம்ம ரோஸ் வச்சுக்கிறோம். இங்கே ஒரு மடிப்பு, இதில் ஒரு மடிப்பு, இந்த மாதிரி வச்சுக்கிறோம். அதே போல் ஒரு பூ எடுத்து இங்கே ஒரு மடிப்பு, ஆப்போசிட்டில் ஒரு மடிப்பு, அப்புறம் அது ரெண்டையும் ஒட்டுக்க வச்சு கீழே ஒரு பூ மேலே ஒரு பூ வச்சுட்டோமா. வச்சுட்டு எப்பயும் போலையே நம்ம வந்து இதை வந்து நம்ம உருட்டி கட்டலை, லைன் பை லைனை வந்து நம்ம வச்சு கட்டிட்டு வரோம். பாருங்க, இதில் வந்து உங்களுக்கு நான் வந்து 2 வச்சு கட்டுறேன். அதாவது 4 மல்லிகைப்பூ 2 ரோஸ் பெட்டல் வைக்கிறேன். நீங்கள் வந்து 4 மல்லிகைப்பூ 4 ரோஸ் பெட்டல் வச்சாலும் ஒன்றும் குழப்பம் இல்லை. ரெண்டு ரோஸ் பெட்டல் வச்சுட்டு இப்போ நம்ம மறுபடியும் 4 மல்லிகைப்பூ கட்டிக்கிறோம். 4 கன்னி, 1. ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி கட்டும்போது. அது சாமிக்கு போடுறது ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். பாருங்க, இப்போ 4 வச்சுட்டோம். இப்போ வந்து அகைன் வந்து ரோஸ் பெட்டல் எடுத்துக்கிடுவோம். இங்கே ஒரு மடிப்பு, இங்கே ஒரு மடிப்பு, அந்த 2 மடிப்பையும் சேர்த்து ஒன்றா வச்சுட்டு அதே போல் இன்னொரு பூ எடுத்துக்கிடுவோம். கொஞ்சம் பெருசாக வந்து வச்சுக்கோங்க, ரொம்ப சின்ன இதழ் வச்சு கட்டாதீங்க, அது வராதே நமக்கு கட்டுறதுக்கு. நீங்கள் எந்த ரோஸ் வேணாலும் வச்சு பண்ணலாம். 2 கன்னி ரோஸ் பெட்டல்ஸ் வச்சுட்டோம். இப்போ அடுத்து மல்லிகைப்பூ வைப்போம். நாலு கன்னி கட்டியாச்சு. அகைன் வந்து ரோஸ் பெட்டல், இங்கே ஒரு மடிப்பு,
இங்கே ஒரு மடிப்பு, சென்டரில் ரெண்டையும் சேர்த்து ஒரு மடிப்பு. உங்களுக்கு இது வரலை அப்படின்னா நீங்கள் பேப்பரில் பண்ணி பாருங்கள். பேப்பரில் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக வரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பூ வாங்கி கூட இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். சாமிக்கு போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு இதை தலையில் வைக்க பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தலையிலே வச்சுக்கலாம். நூலு காஞ்சிருச்சுன்னா அப்பப்போ நூலை வந்து நனைச்சிக்கோங்க. இப்போ நம்ம கட்டியிருக்கிறத பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். செம்ம க்யூட்டாக இருக்குது. இதில் ஒன்றுமே இல்லைங்க. 4 கன்னி மல்லிகைப்பூ வைக்கிறோம், 2 பூ வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வைக்கிறோம். அடுத்து 4 2 4 2 4 2 உங்களுக்கு விருப்பப்பட்டால் 4க்கு 4 வச்சு கூட நீங்கள் வந்து கட்டலாம். இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் கலர் இடையில பார்க்கும்போது. இதை நான் ஃபுல்லாக கட்டிட்டு நான் உங்களுக்கு வந்து காணிக்கிறேன். பாருங்கள் நம்ம மேக்ஸிமம் எல்லா பூவையுமே கட்டிட்டோம். பாருங்கள் இப்போ நான் வந்து 4 மல்லி வச்சுட்டு 2 ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு கட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மல்லிப்பூ வச்சு கட்டிக்குவோம். கீழே ஒரு பூ, மேலே ஒரு பூ. இது நமக்கு எல்லாருக்குமே கட்ட தெரிஞ்சால் தான் பாருங்கள். ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஒரு லூப் கிடைக்கும். அந்த லூப் இடையில வந்து நம்ம விட்டு இறுக்கி விட்டோம்னா நமக்கு வந்து பூ கட்டுறதுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ 4 கன்னி நம்ம வச்சுட்டோம். அடுத்து வந்து ரோஸ் பெட்டல் வைக்கிறோம். நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க. இந்த மாதிரி ஒரு பெட்டல் எடுத்துகிட்டு இதை இங்கே மடக்கிக்கணும், இதை இங்கே மடக்கிக்கணும். இப்போ இது ரெண்டையும் இந்த மாதிரி வச்சுக்கணும். பாருங்கள், இந்த சைடு ஒரு மடிப்பு, இந்த ஒரு மடிப்பு, ரெண்டையும் சேர்த்து ஒரு மடிப்பு வச்சுட்டு நம்ம அஸ்யூஷுவலாக மல்லிப்பூ வைக்கிறோம்ல, கீழே ஒரு பூ மேலே ஒரு பூ, அது மாதிரி வச்சுட்டு நூலை சுற்றிட்டு நம்ம எப்பயும் போலயே நாட் போட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு அஸ்யூஷுவலாக நம்ம பூ கட்டுற மாதிரியே கட்டிக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க. நம்ம இப்போ சாமிக்கு சாத்துற மாலை கட்டிட்டோம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துருவோம். மாலைவை சாத்தும் போது நம்ம வந்து அதை அப்படியே முடிச்சு போட்டு விட்டுறலாம். அதுக்காக வந்து நான் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் கொஞ்சம் நூல் விட்டுருக்கேன். எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம இப்போ சாமிக்கு சாத்துற மாலை அழகாக கட்டிட்டோம் பாருங்கள். எவ்வளோ நீட்டாக பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் கட்டியிருக்க இந்த சாமிக்கு சாத்துற மாலை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.